வார்த்தையை நீங்கள் நம்புங்க. 100க்கு அதிபதி நம்பின போரி நம்புங்க. இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. பிசாசுடைய கிரிகள் புறப்பட்டு போகும். நீங்கள் போகும்போது விடுதலையாக போவீங்க. Every wall of Jericho shall fall down. உங்க நாமம் உயரணும், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், வலது கரத்தை உயர்த்தி யாவே ஹalleluya யாவே ஹalleluya யாவே ஹalleluya யாவே ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். That's all God needs. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து உடைய சமூகத்துக்கு முன்பதாக நன்றியுள்ள பாத்திரத்தை, விசுவாசம் நிறைந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து உடைய பாதத்தில் நான் வைக்கிறேன். Thank you Holy Spirit. நன்றின்னு சொல்லுகிறவர்கள் ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றின்னு சொல்லுங்க. நன்றி, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் நன்றி சொல்லுகிறேன். லேக்கார் இதுவரைக்கும் தேவைகளை சந்தித்தவர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you Holy Spirit. அப்படியே சபை எல்லாரும் சேர்ந்து இந்த பாடல் ஆராதிக்கும் பொழுது எனக்கு தெரியும் ஷெக்கினா மகிமை ஆல்ரெடி உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர் ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் செய்வார். வலது கரத்தை உயர்த்தி அவரை பார்த்து மறவாமலே உடனிருந்தீ விலகாமலே நடத்தி வந்தீ. ரெண்டு கரங்களை உயர்த்தி மறவாமலே உடனிருந்தீ, ஓ விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே என் நீங்க எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியே இல்லை. என் வாழ்விலே நீங்க தான் பாடணும். சபை எல்லாரும் சேர்ந்து அவர் அதிசயமானவர், அவர் ஆச்சரியமானவர். மறவாமலே
கேட்க மாட்டேன்னு சொன்னவங்க மறந்துட்டாங்க. நான் உனக்கு இப்ப கூப்பிடுறேன்னு சொன்னவங்க ஒரு நாளும் கூப்பிட்டதில்லை. ஓ ஷனரபாபாகதனமா ஷனரரியாஞ்சலோ. ரெண்டு கரங்கள் உயரட்டும். எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா வழியறியா அழைத்த என்னை கண்டீரவும் கண்டா. எதிர்பார்க்கும் முடிவுகளை எதிர்பார்க்கும் முடிவுகளை வழியறியா வழியறியா அலைந்த என்னை கண்டீரவும் கண்களா. ஆச்சரியமா அவரை பார்த்து சொல்லுவோம். இப்போ ரெண்டு கரங்களை உயர்த்தி மறவாமலே உடன் இருந்தி விலகாமலே. உண்மைன்னு சொல்றவங்க மறவாம. Oh, till October you never left me alone, Holy Spirit. இப்ப சபை மாத்திரம் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அவரை பார்த்து ஆச்சரியமா அதிசயமானவரே. இப்ப எல்லாரும் கரங்களை தட்டி ரபா காச்சன மாமா ஷாண்டனு. நீர் ஆச்சரியமானவர், நீர் அதிசயமானவர், நீர் செயல்களில் வல்லவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உயர் மலையோ சமவெளியோ எந்த நிலையிலும் உம்மை ஆராதித்திடுவேன். இந்த பாடலை ஏதோ நீங்க கை தட்டிட்டு மாத்திரம் இருக்கக்கூடாது. We all want to sing together. Hallelujah. அங்க இருக்கிற தெய்வ தூதர்கள் ஏதோ ஒரு தெய்வ தூதர்கள் மாத்திரம் பாடல. எல்லா தெய்வ தூதர்களும் அவரை பார்த்து நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே என்று பாடி ஆடி பாடி துதித்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. தெய்வர்களை காட்டிலும் நீர் பெரியவங்க. ஏன்னா கர்த்தரை உங்கள் சாயலாக படைத்திருக்கிறார். சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. தலைக்கு மேல கரங்களை தட்டி கொஞ்சம் வால்யூம் வச்சுக்கோங்க. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் நீங்கி என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் பிடியும். சபையார் எல்லாரும் சேர்ந்து எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் நீங்கி என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் அப்படியே என்ஜாய் பண்ணி கர்த்தரை ஆராதிப்போம். சிறுவெள்ளாற்றே போல் என் தஞ்சம் கொண்டு சிறுவெள்ளாற்று சிறுவெள்ளாற்று அந்த ஒரு ஆட்டுக்கு
தான் அதோட அருமை தெரியும். 2 கரங்களை உயர்த்தி உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே. உயர்மலையோ உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் எந்த நிலை எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு. தலைக்கு மேல கைத்தட்டி சபதாயம் கூட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் உன் விரல் அழகு. நான் நிலைத்தாலும் நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ உமரலது. விட்டு கொடுக்காத பேரல்லது. உயர் மலையோ தலைக்கு மேல கையை தட்டி. Doesn't matter what situation I face, nothing can stop me from praising you, Holy Spirit. சமவெளியோ எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் மாறா. இந்த 3வது ஆராதனைக்கு வந்திருக்கிற ஓ ஷாகாட்டரமாஷா ஆராதிக்கும் போது தலையை உயர்த்துகிற ஆண்டவர். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். தலைக்கு மேல கை தட்டி உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதை அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீர் துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. உலகத்தில் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பது அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீ துணை நிற்பதால் பெரும்பான்மை. உலகத்தின் கண்ணிலோ உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும். ஓ ஷாகாட்டரமாமா அப்பாவும் கண்ணில் ஓ ராஷேடேனமாமா. தனி மனிதனாயினும் நீ துணை இப்ப சபை எல்லாரும் சேர்ந்து ஓ அட ஊர் என்ன சொன்னாலும் பாரதி நின்றாலும் பிள்ளையல்லோ நான் உனக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரதி நின்றாலும் நான் உனக்கு. விட்டு கொடுக்காத தகப்பனுக்கு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். ஓ லாகாஷேடேனமாமா மலை மேலையும் பள்ளங்களிலும் கரடுமுரடான பாதைகளிலும் முட்கள் நிறைந்த வாழ்க்கையிலும் you are my God. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன்
பாபா கச்சா ஜீவனை காட்டிலும் பெரியது பரமனே வெகு சிறந்தது எனக்கு இலவசமானது தேவ கிருபை ஜீவனை காட்டிலும் பெரியது பரமனே வெகு சிறந்தது தலைக்கு மேல கரங்களை தட்டி இலவசமானது தேவ கிருபை அதுதான் கிருபை அதுதான் கிருபை நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே சத்தம் உயரட்டும் கிருபை அதுதான் கிருபை பாடலானதே இப்போ எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன் அவருடைய பாதத்தை கட்டி பிடிச்சு எந்த நிலையிலும் நீங்க என்னை இன்னும் விட்டு கொடுக்கலப்பா. என் இயேசுவை You are still faithful over my life. ஆராதித்திடுவேன் Hallelujah. நாலாம் தேதியிலேருந்து எங்கள் குடும்பத்தில் ஒரே வியாதி. வியாதினால ரொம்ப கஷ்டப்பட்டோம். வீட்டில் என்னுடைய மனைவிக்கு இருமலும் காய்ச்சலும் ரொம்பனா ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அதில் அடுத்து என் மூத்த பிள்ளைக்கும் காய்ச்சல் ஆகி போயிடுச்சு. இப்படி ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் வந்தது. கடந்து போன ஒரு 13 நாளைக்கு முன்னால் எங்கள் வீட்டில் ஒரு குருவி கூடு நிறைய வச்சுருக்குறோம். அந்த குருவி கூட்டிலேருந்து வேறு ஒரு குருவி வந்து தூசி அந்த இதெல்லாம் உடச்சி போட்டுச்சு. அது காரு 2 வீலர் மேலெல்லாம் டஸ்ட்டாக இருந்தது. அந்த டஸ்ட்டை தட்டும் போது என் கண்ணில் பட்டிருக்கு. அது எனக்கு தெரியல. நைட்டில் தான் ஒரு மாதிரி அரிப்பாக இருந்தது. மறுபடியும் என் வீட்டில் கொண்டு வேலைக்கு போயிட்டுருக்க டீச்சராக இருக்கிறாங்க, அவங்களை கொண்டு விட்டுட்டு வரும்போது என்னால் வண்டியை ஓட்ட முடியல. நேராக வந்து பாப்பாட்ட சொல்லிவிட்டு நான் இங்கே இருக்கிற ஆஸ்பத்திரி கண் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அவங்க நேராக 2 நாள் மருந்து கொடுத்தாங்க, போட்டேன். மறுபடியும் போகும்போது டெஸ்ட்டுக்கு போகும்போது நீங்கள் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்துருக்குன்னு சொன்னாங்க. போய் பார்த்தா என் கண்ணில் புண்ணாகி கண்ணில் இந்த ரைட் சைடில் கிழிஞ்சிருச்சு. உள்ளே எனக்கே தெரியல, எப்படி நான் கண்ணில் கசக்கி விட்டானான்னு தெரில. கிழிஞ்சி ஒரு சைடு பார்க்க முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் பெரிய கஷ்டத்தில் இருந்தேன். இருந்தாலும் அன்னைக்கே நான் வந்து ப்ரேயர் ஆயில் போட்டு தான் அன்றைக்கி ஜெபம் பண்ணி இப்போ இருந்தோம். ஆனால் இன்னையோட கிட்டத்தட்ட 14 நாள் ஆச்சு. இந்த சைடு என்னுடைய இந்த எதிரே தண்ணியே படலை. இது வரைக்கும் 15 நாள் ஆகுது. இன்னையோட 15 நாள் ஆகுது. கர்த்தர் இத்தனை நாள் காத்து இன்றைக்கி நல்ல ஒரு பார்வையை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நன்றி, இயேசுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பேர் நந்தினி. நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருந்தோம். இப்போ நாங்கள் ஷிஃப்ட் ஆகி இங்கே கிணத்துக்கடவு வந்துட்டோம். இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பீரா வந்து என் பொண்ணோட கால் மேலே விழுந்துருச்சு. அந்த காலில் போகும்போது பார்த்தீங்கன்னா என் பொண்ணு கீழே இருக்கிறா, அவளுக்கு மேலே ஏசப்பா விழுந்துட்டாருன்னு சொல்லி அவள் சொன்னான். நாங்கள் பயந்து போய் அவளை போய் தூக்கி எடுத்து என்னாச்சு நடன்னு சொன்னால் அவன் நல்லா நடந்துட்டு சொல்கிறான், என் மேலே ஒன்றுமே இல்லைம்மா, என் மேலே பீரா விழுகலை, என் மேலே ஏசப்பா தான் விழுந்தார், நான் பார்த்த அவருடைய உருவத்தை பார்த்தம்மா, எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது நான் அடையாளங்களெல்லாம் சொன்னான். சொல்லிவிட்டு என் கால் படலம்மா, என் கால் மேலே அவருடைய உருவம் தான் விழுந்து, அவர் தாம்மா அந்த வழியெல்லாம் அவருக்கு தான் இருந்திருக்கும், எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி என் பொண்ணு சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 வருஷமாக எனக்கு ஒரு விஷயம் வந்து தடையாகவே இருந்தது. அந்த ஆசீர்வாதம் கிடைக்கவே இல்லை. அதுக்காக நான் போராடி ஜெபிச்சுட்டே இருக்கும்போது அபிஷேகம் கிடைச்சதுக்கப்புறம் என்ன தடைங்கிறத காமிச்சாரு. ஒரு யானை கால் 4 காலுக்கு இடையில அந்த ஆசீர்வாதத்தை வச்சுட்டு இருந்தது. அப்போ எனக்கு இங்கே கட்டோடைப்பு ஜெபத்துக்கு எனக்கு கால் பண்ணாங்க. நான் வந்து ஜெபம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்நிய பாசையில் நிரம்பி ஜெபிக்கும்போது கர்த்தருடைய 2 அக்கினி ஜுவாலை எனக்கு கண்களை முன்னாடி வந்து நின்றுச்சு. நிற்கும்போது அவர் என்னை தொடும்போது பரிசுத்த ஆவியில் நிரம்பி அப்போதான் பற்பல பாசைகள் எனக்குள்ளே வந்தது. ஜெபிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போகிறேன். எனக்கு கனவுல அந்த யானை சொல்லுது, முன்னாடி 2 ஒரு பிசாசு நிற்குது, பின்னாடி 2 காலும் பார்த்தீங்கன்னா யானை உருவம். அது சொல்லிச்சு, உன் பக்கத்தில் என்னை நிற்கிறக்கே உன்னுடைய கடவுள் விட மாட்டேங்கிறாரு, உன் மேலே அவ்வளோ பெரிய அக்கினி இருக்கிறனால உன் கூட நிற்க முடியல, நான் போட்ட சாணத்தை கூட பொறுக்கிட்டு ஓடிடுறேன்னு சொல்லிட்டு ஓடிடுச்சு. இது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாது. எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம்
5வது வசனத்திலிருந்து, இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பகுதி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். இந்த பகுதியில் நடந்தது போல இன்னைக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இந்த பகுதி கப்பர்நாகும் என்ற ஒரு பிரபலமான பட்டணத்தில் பிரபலமான ஒருவன் சொன்ன வார்த்தையில் இயேசு ஆச்சரியப்பட்டார். இயேசுவுக்கே ஆச்சரியத்தை உண்டாக்கி, இயேசுவுக்கே பிரமிப்பை உண்டாக்கி, இந்த கூர் அவரை வந்து அதிசயப்பட வச்சது. இயேசுவே ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு பிரமித்த ஒரு பகுதி தான் இந்த பகுதி. காரணம், நடக்காதது நடந்தது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கப்பர்நாகும் ஒரு பிரபலமான பட்டணம். அந்த பட்டணத்திலே 100க்கு அதிபதி பிரபலமான ஒரு மனிதன், ராஜா மாதிரி. அவன் தலை வணங்கவே வணங்காது. அவன் ஆண்டவருக்கு பயப்பட மாட்டான். 100க்கு அதிபதினா மனிதனையும் கனப்படுத்த மாட்டான். 100க்கு அதிபதி மனிதர்களுடைய நியாயத்தை எடுக்கவே மாட்டான். மனுஷர் ஒரு பொருட்டாய் எண்ணவே மாட்டான். தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய செல்வம், தன்னுடைய மகிமை, தன்னுடைய மேன்மையை குறித்தே பெருசா இருப்பான். ஜனங்களுடைய கண்ணீர் அவனுக்கு தெரியவே தெரியாது. அதுல ஒரு வசனம் வாசிங்க. லூக்கா எழுதின புத்தகம் 18வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். இவன் தான் அவனுடைய நோக்கத்தை பாருங்க. 100க்கு அதிபதி குறித்து எழுதியிருக்கு. அந்த பட்டணத்திலே அந்த 100க்கு அதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவனும், மனுஷனை மதியாதவன். கவனிங்க, அங்க ஒரு விதவை போய் நியாயத்தை சொல்ற, எடுக்கவே மாட்டுக்கான், கேட்கவே மாட்டுக்கான். அப்படிப்பட்ட காலத்துல ஒரு 100க்கு அதிபதி தன்னை தாழ்த்தி, தன் சிரம், அதாவது தன்னுடைய தலையை தாழ்த்தி, தன்னை பணிந்து, தன்னை ஆண்டவரை வணங்கி, ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு மகிமையான காரியத்தை சொல்றான். என் வேலைக்காரன் திமிர்வாதத்தினால கொடிய வேதனை. இது ஆச்சரியப்பட வைக்கிறது. ஆமா, 100க்கு அதிபதி இயேசுவை 2 வரை சொல்லிய அந்த இயேசுவை கூட்டிட்டு வந்தா அப்படி கூட்டிட்டு வந்திருக்கலாம். எத்தனையோ 100க்கு அதிபதியினுடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது பயமா இருக்கும். இப்படியும் மனுஷன் இருக்கானா, இப்படியும் கொடூரமா இருக்கானா, இப்படியும் பொல்லாதவனா இருக்கானா பாருங்க. அந்த 100க்கு அதிபதி பாருங்க, தேவனுக்கு பயப்பட மாட்டான், மனுஷனுக்கு பயப்பட மாட்டான், ஒரு விதவைக்கு கூட நியாயம் செய்ய அவனுக்கு மனம் இல்லையே. அப்படிப்பட்ட 100க்கு அதிபதி இயேசு கிட்ட ஒருத்தன் வாரான். ஆச்சரியப்படுறார். அவர் வந்த உடனே சொல்றான், தனக்காகவும் வரல, வேலைக்காரனுக்காக வர்றான். வேலைக்காரனுடைய வேதனை தனக்குள்ள வேதனையா நினைக்கிறான். வேலைக்காரனுடைய திமிர்வாதம் எனக்கு வந்தது மாதிரி நினைக்கிறான். ஆண்டவர் ஆச்சரியப்படுறார். ஐயா, இது என்னப்பா, இஸ்ரவேலுக்குள்ளே நான் இப்படி பார்த்தது இல்லையே. கூட்டம் கூட்டமா இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை பின்பற்றுறாங்க. இப்படிப்பட்ட விசுவாசத்தையும் இப்படி ஒரு ஆளை நான் பார்த்தது இல்லையேன்னு ஆச்சரியப்படுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற காரியம் ஆச்சரியமா இருக்கும். கையை உயர்த்தி அல்லேலூயா. அற்புதம் பெருகிறதுக்கு இப்படித்தான் வரணும், இப்படித்தான் வரணும். ஆண்டவரை ஒப்பிட முடியாது எதற்கும். ஆண்டவருக்கு மேல ஒரு சக்தி கிடையாது, ஆண்டவருக்கு மேல ஒரு ராஜா கிடையாது, ஆண்டவருக்கு மேல ஒரு டாக்டர் கிடையாது, வைத்தியர் கிடையாது. நினைச்சாம் பாருங்க. அப்படி ஆண்டவரே என்ன சொல்றான் பாருங்க. ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் யாராவது நினைப்பாங்களா? அட, ஒரு விதவையை கூட அற்பமா என்றான்.
அவ அடிக்கடி போய் அவளுக்கு நியாயம் செய்யலையே. இந்த 100க்கு அதிபதி பாருங்க, வேலைக்காரனுக்கு வந்த வியாதி தனக்கு வந்த மாதிரி இருக்குது, அவனுடைய திமிர்வாதம் எனக்கு வந்த மாதிரி இருக்குது. தன்னுடைய மேன்மையை இழந்தான், தன்னுடைய பட்டத்தை இழந்தான், தன்னுடைய அதிகாரத்தை இழந்தான். ஆண்டுட்டு சொல்கிறான், ஒருத்தனை வானா ஒருத்தன் வருவான், ஒருத்தன் உதவி செய்யணும் உடனே செய்வான், அப்படி அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறேன். ஆனாலும் நீர் என் வீட்டுக்கு வர்றதற்கு நான் பார்த்துறேன். அவர் வாரன்னு தான் சொல்கிறார். இயேசு பாருங்க அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு, நானே வந்து அவனை குணமாக்குறேன். ஆனால் அவன் மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்கிறான், நீர் என் வீட்டுக்கு வர்றதற்கு நான் பாருங்களேன். 100க்கு அதிபதி வீடு ராஜாரண்மனைங்க. எத்தனை வேலைக்காரி இருப்பாங்க, எத்தனை வீடு எப்படி இருக்கும். அவன் சொல்கிறான் பாருங்க, எப்படி தாழ்த்தி அற்புதத்தை பெறான் பாருங்க, எப்படி ஆண்டவர்கிட்ட பணிவா வரான் பாருங்க. சும்மா அற்புதம் நடக்காதுங்க, கட்டாயப்படுத்தி அற்புதம் செய்ய வைக்க முடியாது. ஆமாம், கட்டாயப்படுத்தி அதிசயம் உனக்கு நடக்காது. நீ உன்னை தாழ்த்தி உன்னை பணிந்து ஆண்டவரே என்று நீ சொல்லும் பொழுது, வேதனையை சொல்லும் பொழுது, ஆமா உன்னுடைய பாரத்தை கர்த்தரிடத்தில் அறிக்கை பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. என்ன சொல்றான் பாருங்க இந்த 100க்கு அதிபதி, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும். எப்படி பாருங்க, எத்தனையோ முறை படிச்சிருக்கேன், எத்தனையோ முறை நான் செய்தியும் கொடுத்துருப்பேன் இந்த பகுதியை பார்த்து. ஆனால் என்னை தொட்டது என்ன தெரியுமா? ஒரு வார்த்தை. அல்லேலூயா. நான் போனா 100 பேர் போவான், நான் வானா 100 பேர் வருவான். ஆனா என்னுடைய அதிகாரத்தை விட உம்முடைய அதிகாரம், சிருஷ்டிக்கிற அதிகாரம், உருவாக்குற அதிகாரம், படைக்கிற அதிகாரம், புதுப்பிக்கிற அதிகாரம், உறுப்புகளை புதிதாக கொடுக்கிற அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது. ஒரு வார்த்தையில தானே வானத்தை படைச்சீர், ஒரு வார்த்தை தானே நான் காண்கிற பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை படைத்தீர். ஊரும் பிராணிகள், ஜீவ சந்துக்கள், கனி, செடி, கொடி எல்லாம் வார்த்தையில் தானே உண்டாக்கினேன். அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை தேவனாகி, அந்த வார்த்தை தான். ஆமா, யோவான் எழுதின புத்தகம் முதல் வசனம் முதல் வார்த்தையை வாசிங்க. டக்குனு வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்தில். உங்களுக்கு மறந்துருச்சு, அவனுக்கு மறக்கல. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. கைகளை தட்டி, வார்த்தை தான் நீர். வார்த்தை சொன்னாலே அவனுக்கு சுகமாயிரும். நீர் வார்த்தை சொன்னாலே அவன் எழும்பிடுவான். வார்த்தையில எவ்வளவு அந்த வார்த்தையை முக்கியப்படுத்துறார் பாருங்க. இன்னைக்கு நீங்க முக்கியப்படுத்தணும். செய்தி கேட்கும் போது, ஆண்டவரே இந்த 100க்கு அதிபதி போல நானும் உண்மை ஆண்டவரேன்னு சொல்கிறேன். உம்மிட்ட நான் பணிவாய் வாரேன், உம்மிடத்தில் தாழ்மையாய் வாரேன். நம்ம எங்கேயோ வேலைக்காரன் கிடக்கான், ஆனால் ஆண்டுகிட்ட சொல்கிறது கிட்ட வேலைக்காரன் இருக்கிற மாதிரி. அந்த உணர்வு காரியங்களை பாருங்க, யோசித்து பாருங்க. பைபிளை படிக்கும்போது கையில் பேனா வச்சுட்டு படிங்க. அந்த வார்த்தை எவ்வளோ முக்கியப்படுத்துகிறான் பாருங்க. நீ ஒரு வார்த்தை சொன்ன, நீர் தான் வார்த்தை, வார்த்தை தான் நீர். உன் வார்த்தையில் ஜீவன் உண்டு, உன் வார்த்தையில ஆமா, அதாவது உறுப்புகள் உயிரடையும், செத்த உறுப்புகள் உயிரோடு வரும். திமிர் வாதம் அவனுக்கு டக்குன்னு காலுகை சுகமாயிரும். எனக்கு தெரியும், நான் உன்கிட்ட வந்துட்ட ஒரு வார்த்தை சொல்லும். ஆண்டவர் பார்த்துட்டு பிரமிக்கிறாரு. ஐயா என்னப்பா என் ஊழியத்தில் இப்படிமா? ஏன்னா அவர் மனுஷனாத்தானே இருந்தார், தேவனாகவும் இருந்தார், மனுஷனாகவும் இருந்தார். அப்போ அவர் நினைக்கிறார், அடே அப்பா, கப்பர்நாவும் ஒரு ஆட்கள்லாம் அப்படி ஏறிட்டு பார்க்காங்க. அதிசயம் ஆச்சரியம் அடுத்தடுத்து அவனுக்கு நடந்தது. கையை உயர்த்தி, வந்த காரியம் வீணாகலை, அவனுக்கு அற்புதம் நடந்தது. எதில் நடந்தது தெரியுமா? ஒரு வார்த்தையில் நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் முதல் ஜனங்கள் எங்களுக்கு ராஜாவை நின்று கேட்டாங்க. அப்போ அதே ராஜாவை எப்படி ஆண்டவர் தள்ளி விடுறாரு பாருங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, சவுல் ராஜாவே உமக்கு பார்த்து உம்முடைய ஆர்வத்தை பார்த்து உம்முடைய ராஜாவாக்கினார். ஆனால் இப்பொழுது நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிச்சிட்டீர். கர்த்தர் உம்மை புறக்கணிச்சிட்டார். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம்
சாமுவேல் சவுலை பார்த்து, சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். கர்த்தருடைய வார்த்தையை நீர் புறக்கணிச்சிட்டீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து. அப்ப என்ன முக்கியம்னு ஆண்டவர்கிட்ட கேட்டா வார்த்தை தான் முக்கியம். வார்த்தையை நம்ம சொல்லுப்பா. நான் வார்த்தையாகிய இயேசு, நான் வார்த்தையாகிய தெய்வம். அவன் வார்த்தையை புறக்கணிச்சிட்டான். நான் அவனை ராஜாவால் அப்படி புறக்கணிச்சிட்டேன். வார்த்தை இன்னைக்கு வார்த்தை உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. இயேசு சொன்னார், பிசாசை பார்த்து மனுஷன் 54 மார்த்தம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையில பிளப்பான். ஓடிய போனான் பிசாசு. தேவ வார்த்தையை நீங்க சொல்லுங்க. 100க்கு அதிபதி எப்படி வாராம் பாருங்க. பணிஞ்சி தாழ்த்தி அதிகாரத்தை மறந்து, ராஜ்யமேன்மையை மறந்து, சனக்கூட்டத்தை மறந்து சாதாரண ஆள் மாதிரி வாரான். அப்போ ஆண்டவரை அவன் தெய்வமாக, ஆமாம் தெய்வமாக அவன் அவ்வளவு உணர்வோடு வாரான். ஆண்டவர்கிட்ட போவேன், என் வேலைக்காரன் சுகமாயிருவான். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நான் பணிவேன், என் வேலைக்காரனுக்கு இன்னைக்கே அற்புதம் நடக்கும். ஐயோ, என் வேலைக்காரன் நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருக்க முடியும். என் அரண்மனை நல்லா இருக்க முடியும். விடமாட்டேன். அடுத்தவனுக்கு வர்றதுக்கு நான் விடமாட்டேன். இன்னைக்கு ஒரு வேலைக்காரன், அடுத்து 2வது வேலைக்காரன், 3வது வேலைக்காரன், என் அரண்மனையில் எவனும் வியாதியோடு இருக்கக்கூடாது. இயேசுகிட்ட போவேன், என்னை தாழ்த்துவேன், அவரை பார்த்து ஆண்டவரேன்னு சொல்லுவேன். என் வேலைக்காரன் திமிர்வாதமாக கிடக்கிறான், ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொல்லுவேன். அவர் சொல்லுவார், அவனுக்கு சுகமாகும். கைத்தட்டி இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ல போகிறார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஐயா உங்க வார்த்தை கிடைச்ச உடனே உணவு போல உட்கொள்ளுகிறேன். ஆமா, என் குடலை நிரப்புறேன். எரேமியா எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்பான். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடன், உம்முடைய வார்த்தை அவ்வளவு பசியா இருக்கிறான் ஐயா. ஐயா உங்க வார்த்தை மேல அவ்வளவு தாகமா இருக்க, வார்த்தை கிடைச்ச உடனே அவைகள் உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தை எனக்கு சந்தோஷமும். கை தட்டுங்களேன். ஐயா நான் உட்கொண்டையா, உணவு போல அதை சாப்பிட்டேன், உட்கொண்ட, என் குடலெல்லாம் நிரப்பிட்டேன். நான் உட்கொண்ட உடனே அது எனக்கு என்ன செஞ்சது? சந்தோஷம். என் இருதயத்திற்கு மகிழ்ச்சி இருந்தது. கடைசியில் வார்த்தை அது தேவனுடைய, அதாவது உம்முடைய நாமம் நான் தரிக்கப்பட்டுட்டேங்கிறார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. உம்முடைய வார்த்தை எனக்குள்ள கிடைச்ச, உம்முடைய நாமத்தையே நான் தரித்திட்டேன். நீ பிசாசுக்கு இடம் கிடையாது. எண்ணத்திலும் உம்முடைய நாமம் இருக்குது. ஆமா, எனக்கு அடையாளம் உங்க நாமம் தான். காரணம் வார்த்தையை நான் உட்கொண்டுட்டேன், தேவனுடைய வார்த்தையை நான் புசித்துட்டேன். என் குடலெல்லாம் நிரம்பிட்டு, என் இருதயமெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கிறது. உம்முடைய நாமம் எனக்கு கற்பிக்கப்பட்டது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. 3 காரியம் நடக்கும். வார்த்தை உட்கொள்ளும் பொழுது சந்தோஷம் உண்டாகும், இருதயத்தில் மகிழ்ச்சி உண்டாகும், நாமும் கற்பிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வெறுமையா திரும்பாது. நினைச்சுக்கோங்க, அது அனுப்பின காரியத்தை நிறைவேற்றி திரும்ப. அருமையானவர்களே, கர்த்தர் அது வெறுமையா திரும்பாது. அது கீழையும் விழாது, தரையில விழாது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றி திரும்பும். அனுப்பின காரியத்தை முடிச்சுட்டு தான் திரும்பும் கர்த்தருடைய வார்த்தை. எனக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆசையா இருக்கீங்க? ஒரு வார்த்தை சொல்லணும். ஹல்லேலூயா. ஏசாயா எழுதின புஸ்தகம் 55வது அதிகாரம் 11வது வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்ப. கர்த்தருடைய வார்த்தை மட்டும் வெறுமையா. நீங்க வந்துட்டீங்கல்ல, இப்படி போக மாட்டீங்க. நீங்க வந்த காரியம் நிரப்பி அனுப்பி, சுகப்படுத்தி அனுப்பி, சத்துருவர் போராடி அவனை அழிச்சு உங்களுக்கு ஜெயத்தை அனுப்பி தான் உங்களை அனுப்புவார். கையை உயர்த்தி ஜெயம் கொடுத்து தான் அனுப்புவார், சுகம் கொடுத்து தான் அனுப்புவார், மிராக்கல் பண்ணி தான் அனுப்புவார். அந்த நேரம் தான் அந்த நேரம். இயேசுமே ஆச்சரியப்பட வைத்தது, பிரமிக்கப்பட வைத்தது. 100க்கு அதிபதி கப்பர்நாமுல வந்துட்டானே, அது தனக்காக வரல ஒரு வேலைக்காரனுக்கு வந்துட்டானேன்னு. இஸ்ரவேலுக்குள்ளேயும் இந்த வார்த்தையை பாருங்க. இப்படிப்பட்ட மனுஷனை பார்க்கல, விசுவாசத்தை பார்க்கல.
கோடி கோடியா என்னை பின்பற்றுறாங்க, அவங்களுக்கு கூட அந்த விசுவாசம் இல்லை. அடே அப்பா, அதுதாங்க அற்புதம், அதுதான் அற்புதம். இருளான வாழ்க்கையெல்லாம் என் புஸ்தகத்தில் என்ன எழுதிக்குன்னா செழிப்பாக மாறிடுன்னு எழுதியிருக்கு. அது அந்த காலத்தில் ஒளியாக மாறும். இப்போ ஆண்டவர் செழிப்பை கொடுத்துருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வீடு பூரா நிரம்பி வழியிற செழிப்பு. பொருளாதாரத்தில், சமாதானத்தில், மகிழ்ச்சியில், ஆரவாரத்தில், அபிஷேகத்தில், ஆமாம், களி கூறுகிறதுல மகிழும். ஆமாம், ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் வார்த்தையில் அசுத்த ஆவிகள் நடுங்கும், சூனியங்கள், மந்திரங்கள், செய்வனைகள் உடையும். லூக்கா எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 36வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, இந்த இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடு வல்லமையோடு அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார். அவைகள் புறப்பட்டு போகிறது. தலைக்கு மேல கை தட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அசுத்த ஆவிகளுடைய மும்மரத்தை கிழித்தெறியும், அடக்கி போடும். அதாவது தலை தூக்க முடியாது பிசாசு. வேதபாரகர் பரிசேயர் ஒரு பேர் வச்சாங்க. என்னப்பா இவர் யார்? அதிகாரத்தோடு வல்லமையோடு இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார். அசுத்த ஆவிகள் புறப்பட்டு எங்க போகுது? பாதாளத்துக்கு போகுது. இன்றைக்கு அது நடக்க போகுது. இன்றைக்கு நடக்க போகுது. ஒரு சகோதரி சொன்னாங்க, ஐயா நான் கோயம்புத்தூர்லேருந்து கட்டு உடைக்கிற ஜபத்துக்குன்னே வந்தேன். இந்த வீட்டுக்காரர் என்னைய நரம்பியல் டாக்டர்கிட்டலாம் கொண்டு போனார். 3 வருஷம் படாத பாடுபட்டேன். மாத்திரை சாப்பிட்டுவேன், எந்திரிக்க முடியாது. பகல் இரவுன்னு தூங்கிக்கிட்டே கிடப்பேன். திடீர்னு பாட்டில் நடந்து போவேன், அது எனக்கு பகலாக தான் தெரியும். பார்த்தா நைட்டு 2 மணிக்கு ஏன் அம்மா எங்கேயோ போகிறாங்க அப்படின்னு அப்பா சொல்லுவார். என் பையன் ஓடி வந்து என்னை கூட்டிகிட்டு வருவான், எங்கே போகிறேன்னு தெரியாது. ஆனால் இந்த சூழ்நிலையில் கட்டு உடைக்கிற ஜபத்துக்கு நான் வந்தேன்னு திடீர்னு மின்சாரம் பாய்ஞ்சது போல என் மண்டைக்குள்ள ஒரு வெளிச்சம் பாய்ஞ்சது. என் உணர்வு எனக்கு வந்தது. எனக்கு அன்னையிலிருந்து என் கணவனார், என் மகன், என் மகா, அதாவது 3 வருஷம் என் நினைவு மறைஞ்ச நினைவு வந்துட்டு எனக்கு எல்லாரும் வாயிட்டு சொன்னாங்க, இவளுக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. எந்த டாக்டரும் எனக்கு விடுதலை தர முடியல. ஏசு கிணத்துக்கடவு சபையில் விடுதலை கொடுத்தான். என் பேரு ரேச்சல்னு சொன்னாங்க. ரேச்சல்யா. ஆனால் கர்த்தர் கிணத்துக்கடவு சபையில் பிசாசுடைய கிரிகளை அழித்து கொண்டு இருக்கிறார். அதற்கு நான் சாட்சி. அவருடைய வார்த்தையில் பிசாசுகளோடு இன்னைக்கு கூட பிசாசு கட்டில், செய்வன கட்டில், அது உங்களை தூங்க முடியாதபடி மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வருது. அந்த நிலைமையில் வந்திருக்கீங்களா? நரம்பியல் டாக்டரை பார்த்து சில ஆலோசனை கேட்குறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறார். பிசாசுடைய கிரிகள் ஓடும், அதிகாரத்தோடு வல்லமையோடும் அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுகிறார். புறப்பட்டு அங்கே நடந்தது நான் இன்றைக்கு நிச்சயமாய் நடக்கும். அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை பிசாசு ஓடும், பிள்ளி சூனியும் உடைக்கப்படும், நொறுக்கப்படும். இன்றைக்கு அதிலிருந்து மனப்பூர்வமான ஒரு விடுதலை உண்டாகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது உங்களுக்கு தான். இன்றைக்கு சத்துருடைய கிரியை உங்களை தெரியாதபடி உங்களுடைய பிள்ளைகளை தாக்கலாம், கணவனாரை தாக்கலாம், குடும்பத்தை தாக்கலாம். இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ஓடி போகும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்க. 100க்கு அதிபதி நம்பின போரி நம்புங்க. இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. பிசாசுடைய கிரிகள் புறப்பட்டு போகும். நீங்கள் போகும்போது விடுதலையாக போவீங்க. நான் கேட்டால் அதனுடைய அர்த்தம் என்ன சிஸ்டர்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது பாஸ்டர் ஒரு 5 கிலோ உப்பு மூடையை வச்சுருந்தது மாதிரி என் தலை அப்படி இருக்கும், 5 தலையாக இருக்கும். ஃப்ரீ ஆயிட்டு பாஸ்டர், சிந்தனை ஃப்ரீ ஆயிட்டு. இதுதான் விடுதலை. எப்படின்னு நான் கேட்பேன். எப்படி நீங்கள் சாட்சி சொல்கிறீங்களோ அது எப்படி உணர்ந்தீங்கன்னு கேட்பேன். சொல்கிறாங்க ஃப்ரீ ஆயிட்டு. அதான் இயேசு கொடுக்கறது. ஹல்லேலூயா. தோல்வி, தோத்து போய் செத்து போவ, தோல்வியில் இனி பிழைக்க முடியாதுங்கிறான். அதில் ஒரு பயங்கரமான வார்த்தையை நம்பும் பொழுது அற்புதம் நடக்கும். லூக்கா எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும்
ஒன்றாகப்படல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை உம்முடைய போடுகிறேன். வார்த்தையின்படியே வலைய போடுறேன். கீழே நீங்க வாஸ்து பார்த்தா கவனிங்க, அந்த ஒரு வலை அதே வலை தான், புது எந்த வலையும் எடுக்கல, அதே படகு தான், அதே இடம் தான். ஆனா இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அதுல ஏறிட்டு ஆழத்திரத்துக்கு கொண்டு போய் வலைய போடுங்கிறாரு. அவன் சொல்றான், ராமுழுது பிரயாசப்பட்டு ஒண்ணாம் இருந்தாலும் நீர் வார்த்தை சொல்லிட்டு, நீர் தெய்வம், நீர் ஆண்டவர், என் படகுல ஏறிட்டீர், உங்க வார்த்தையின்படி நான் வலைய போடுறேன். பாருங்க, வலை கிழிந்து போகத்தக்க, ஆமா 2 படகு அமிழ்ந்து போகத்தக்க பயங்கரமான ஆசீர்வாதம். பக்கத்தில் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுங்க, பயங்கரமான ஆசீர்வாதம், பிரமிக்கத்தக்கவாறு ஆசீர்வாதம். தான் நிரம்பப்பட்டு அங்கே வெறுமையாக இருக்கிற படகையும் கூப்பிடுறான். காரணம், உங்கள் வார்த்தையின்படி போடுறான்ப்பா. அல்லேலூயா. ஒருவர் தூத்துக்குடிக்காரரு, அவர் கார் பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாரு. கார் வாங்கி அதை பெயிண்ட் அடித்து அது ஒரு இது பண்ணி அதில் ஒரு 30,000 50,000 அப்படி பயங்கர லாஸ் ஆயிட்டு கடனில் அவர் தலைமறைவாயிட்டார். தூத்துக்குடியில் உள்ளவர் தலைமறைவாயிட்டார். இங்கே ஒரு மில்லில் டிரைவராக இருந்திருக்கிறார். அவன் மனைவி இருக்கிற இடம் யாருக்கும் தெரியல. நம்ம சென்னையிலலாம் தேடி கடைசியில் கோயம்புத்தூரில் ஒரு மில்லில் டிரைவராக இருந்திருக்கிறாரு. எல்லாத்துக்கும் அடிமையாக இருந்திருக்கிறாரு, குடிகாரனாக இருந்திருக்கிறாரு, கஞ்சாடிக்காரனாக இருந்திருக்கிறாரு. பணம் தான் அவருக்கு பிரதானம். அவரை ஆண்டி ஆக்கிட்ட அந்த பணம். தம்பி கவனிங்க, அந்த அவர் என்கிட்ட சொன்ன ஒரு சாட்சி. இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறாரு. என்ன சொன்னார்னா, பாஸ்டர் நான் தற்கொலை பண்ணணும்னு தான் நினச்சேன். மனைவி பிள்ளைகள்கிட்ட எந்த டச் இல்லை, ஒன்றும் கிடையாது. கடைசியில் டிரைவராக ஒரு கூலிக்கு வரேன். தினமும் 750 ரூபா சம்பளம், ரூம்பு கொடுத்துருக்காங்க, படுத்துக்கிடுவேன். லோடை கொண்டு திருப்பூரில் இறக்கணும். ஆமாம். என்ன சொன்னார்னா, இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிற பொழுது பக்கத்தில் இருக்கிற பையன் எப்பொழுதும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவானா, பைபிள் படிப்பானா. அவன் சொன்னானா, அண்ணே ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்தை கொடுங்கண்ணே, நான் உங்கள் சாராயோட இங்கே அடிக்குதே, கொண்டு விடுவேன் போடா, நீலாம் பெரிய யோக்கியனா அப்படிலாம் சொன்ன ஆள். இவன் வார்த்தை அவரை தொட்டுருச்சு. ஒரே ஒரு வார்த்தை, அண்ணே ஆண்டவருக்கு இடம் கொடுங்கண்ணே, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேண்ணே, உங்கள் சாராய வாடை எனக்கு இங்கே வருதுண்ணே அப்படின்னு. உடனே அந்த தம்பி இவன் வெளியே போய், சரி இவனுக்கு ஏன் இடைஞ்சல் இருப்பானே அப்படின்னு சொல்லி வெளியே படுத்துவன். தூக்கம் வரல. ஒரு மணி நேரம் கழித்து அவனை எழுப்பி, எனக்காக நீ ஜெபம் பண்ணுறான். அவன் ஜெபம் பண்ணும்போது கண்ணை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அவன் அழுது ஜெபம் பண்ணியிருக்கான். அந்த தம்பி பாருங்க, அழுது ஜெபம் பண்ணதை தொடப்பட்டு, அப்போ அந்த இயேசு எவ்வளவு நல்லவர்னு சொல்லி இப்போ அவர் ரெட் டாக்ஸ் ஓட்டுறாரு. அதே மாதிரி 3 கார் வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி ஒரே வருஷத்தில் கர்த்தர் அவர் உயர்த்திட்டார். மனம் திரும்பிட்டான் பாஸ்டர். தோல்வியிலிருந்து இப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் வாழ்கிறேன். அதைத்தான் முக்கியம் சொல்கிறார். கர்த்தர் எனக்கு கொடுக்கறதுல 10ல் 1 மடங்கு கர்த்தருக்கு கொடுக்குறேன். என் மனைவி பிள்ளையில தூத்துக்குடியிலேருந்து கொண்டு வந்துட்டேன். நான் சிங்கநல்லூரில் குடியிருக்கிறேன். ஆமாம், தலைமறைஞ்சு என் கணவனார் செத்துட்டாருங்கிற மனைவிக்கு என் நற்செய்தி போய் குடும்பமாக கூட்டிகிட்டு வந்து நான் இருக்கிறேன். மனுஷனை எப்படி கர்த்தர் மாத்துறார் பாருங்க. தோல்வியை ஜெயமாக்குறார். கையை உயர்த்தி இன்றைக்கு நடக்க போகுது. உங்கள் தோல்வியை ஒருவரால் தான் ஜெயமாக்க முடியும். அவருக்கு இடம் கொடுங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. உங்கள் சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமாக்குங்க. ஆனால் என்னென்னா, நான் ஜெபம் பண்ணுறேன், உங்கள் சாராயவோட இங்கே தண்ணி அடிச்சுட்டு வந்தது இங்கே கேட்கணும், இங்கே நாத்தமாரு, அந்த வார்த்தை அவரை தொட்டுச்சாமே. ஐயோ, இழந்ததெல்லாம். இப்போ 3 காரு ரெட் டாக்ஸ், 3 காரு நான் ஓட்டுறேன் பாஸ்டர். 2 கார் நம்ம தூத்துக்குடி பையங்களை வச்சு தான் ஓட்டுறேன் அப்படிங்கிறார். ஆச்சரியம். தோல்வியை கர்த்தர் ஜெயமாக்குறார். எந்த தொழிலில் தோத்து போனாரோ, கார் வாங்கி விற்கிற பிஸ்னஸில் இப்போ காரு இந்த ரெட் டாக்ஸ் ஓட்டி 3 காரு சொந்தமாக்கி வச்சிருக்கங்கிறார். ஆச்சரியம் பாருங்க. அவர் அடிக்கடி சொல்றாரு, இயேசு என்னை மாற்ற ஒரே வருஷத்தில் மாற்றினார், ஒரே வருஷத்தில் மாற்றினார். கை தட்டுங்க. இன்றைக்கு அந்த அற்புதம் நடக்க போகுது. இன்றைக்கு அற்புதம் நடக்க போகுது. கடைசியில் ஒன்று சொல்லிட்டு நான் நிச்சயம் பண்ண போகிறேன். ஆமாம்,
ராஜாவின் வீட்டிலிருந்து ஒருத்தன் வாரா, ராஜா வீட்டில் இருந்து. கவனிங்க, இதே மாதிரி ஆண்டவர் சந்திக்கிறான். எப்படி சந்திக்கிறான்? ஐயா, என் மகன் மரண அவஸ்தையா இருக்கிறான் ஐயா, நீர் என் வீட்டுக்கு வந்து அவனை உயிரோடு எழுப்பான்னு சொல்லிட்டாரு. போவோம், பிள்ளை பிழைத்திருக்கோம். வார்த்தையை நம்பி போனானா. யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 49. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். உன் குமாரன் இயேசுனுடைய வாயிலிருந்து வார்த்தையை பாருங்க, பிழைத்திருக்கிறான் என்றான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தை கவனிங்க, இதுல இருந்து நீங்க உச்சரிங்க. அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனா. ஊடால ஊழியக்காரன் ஒருத்தன் வாரான், வாசிங்க. அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை நேற்று 7ஆம் மணி நேரத்தில் அவனுக்கு இருந்த அந்த ஜுரம், மரணத்தை கொண்டு வருகிற அந்த வலிப்பு ஜுரம் அவனை விட்டு நீங்கிட்டு, அடுத்து உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் 7ஆம் மணி நேரம். கவனிங்க, என்ன அற்புதம் பாருங்க. நீங்க இந்த பகுதி படிச்ச ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். அவர் வாயிலிருந்து புறப்பட்டது 7வது மணி நேரத்தில். மணியை போய் கரெக்டாக இருக்கிறார். அந்த ராஜாவை கண்டுபிடிச்சிட்டான். உன் பிள்ளை நீ போ, உன் பிள்ளை பிழைத்திருக்கிற. மணியை பார்த்தான் 7 மணி. நம்ம போகிறதுக்குள்ள அங்கே என்ன செத்தாலும் செத்துருக்கும். ஒருத்தன் ஓடி வரான். அங்கே ஒரு அற்புதம் நடந்த உடனே பிள்ளை பிழைச்சி உயிரோடு இருந்து சோறு கேட்டு அங்கே காப்பி குடிக்கிறத பார்த்து உங்கள் அப்பா எங்கேயா போயிருக்காரு, வைத்தியன் இயேசுவை கூப்பிட போனார அப்படின்ட்டு அவனே ஓடி வரான். ராஜாவே, உங்கள் குமாரன் பிழைத்து கொண்டான். எந்த மணி நேரம்? 7ஆம் மணி நேரம். இயேசு குமாரன் பிழைத்து கொள்வான்னு சொன்ன அந்த வாயிலிருந்து வந்த மணி நேரம் 7ஆம் மணி நேரம். ஆச்சரியப்பட்டான். ஆமீன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. உடனே அவனுக்கு அவ்வளவு உயிர் கிடைச்சி அவ்வளவு அற்புதம் நடந்ததுக்கு காரணம் ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. நீங்கள் எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். இயேசு கிறிஸ்து மரணத்தை உத்தரித்தாராமா, மரணத்தை ருசி பார்த்தாராம். வாசிங்க. தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு ருசி பார்த்தாரா. ருசி உப்பு இருக்கா சப்பு இருக்கா அப்படின்னு ஒரு பொம்பளைங்களை என்னத்தை கையில் ஊற்றி அப்படி பார்ப்பாங்கல்லவா. நம்ம வாரத்தில் ஒரு சமையல் அங்கே நடக்கு, சமையல்காரங்க அவங்க பார்க்காம செக் பண்ண, அது மாதிரி ருசி பார்த்தாராம். மரணத்தின் கூரை உடைச்சாராம். அந்த வசனம் சொல்லுது. கீழே முடிச்சிருங்க. ஏனென்றால் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு உத்தரிக்கும்படிக்கு இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். எல்லாரும் எந்திரிச்சு நல்லுங்க. மரணத்தை அதாவது உத்தரித்தார், மரணத்தை ஜெயித்தார். அதனால ஒவ்வொரு மனுஷனும் இயேசு மூலமா தலையில கை வைங்க, தலையில கை வைங்க. ஒரு நிமிஷம் நிற்கிற இடத்துல இருங்க. ஒரு வார்த்தை சொல்ல, ஆண்டவரே இன்னைக்கு நான் சுகமாவேன். சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்ல, ஆண்டவரே செய்வன கட்டு பில்லி சுனிய கட்டு உடையும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் தோல்வியெல்லாம் ஜெயமாகும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் பிள்ளை உயிரோடு எழும்பும். இன்றைக்கு கர்த்தர் கல்வாரி காட்சியை பார்க்க பிசாசின் அகோரங்கள் விலகுது. பிசாசின் அகோரங்கள். இவர் யார்? அதிகாரத்தோடு வல்லமையோடு அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார். புறப்பட்டு போகுதே. பிசாசின் கட்டில் வந்த அன்பு மகளே, செய்வன கட்டில் வந்த மகளே, இன்னைக்கு அந்த கட்டு உடையுது. 2வது, பல லட்சங்களை இழந்து தோத்து போன மகனே, தோத்து போன மகளே, ஓ நீ எல்லாவற்றிலையும் கர்த்தர் உன் கையை பிடிச்சி இன்னைக்கு ஜெயந்தாரா. உன்னை விட்டு போன எல்லா பொருளும் திரும்ப வரும், நீ ஜெயம் பெறுவ. 3வது, உன் வியாதி மரண வியாதியா இருக்கலாம், அதுல உடனே சுகம் கிடைக்குது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 1ஆம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும்
நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.